செய்தியை பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலை இனி இல்லை என்று கூறி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திருச்சியில் மேயர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பாதுகாப்பிற்கு வந்த காவலர் தள்ளாடியபடி நின்ற நிலையில் அவர் மதுபோதையில் வந்தாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மகாத்மா காந்தி தேசிய ஊரை வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி அதன் நோக்கத்தையும் சிதைக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி அதை கண்டித்து இந்திய கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட திமுக சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாநகர செயலாளர் மேயர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சியின் மாவட்ட அனைத்து ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது திருச்சி கண்டோன்மெண்ட் போலீசார் மற்றும் ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற கொண்டிருக்கும் பொழுதே காவலர் ஒருவர் மது போதையில் தள்ளாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவரை பலரும் வீடியோ எடுத்ததால் இதனை பார்த்த சக போலீசார் அவரை அழைத்துக் கொண்டு காவல் வாகனத்தில் ஏற்றி சென்றனர். குறிப்பாக காலையிலேயே மது போதையில் இருந்த காவலர் ஆயுதப்படை சேர்ந்தவர் அவர் ஆயுதப்படை சேர்ந்த சதீஷ் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் காவல் சீருடையில் மது போதையில் இருந்த சம்பவம் சமூக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மாநகர போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர்.